ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம். பிலிப்பியருக்கு பவுல் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. பிலிப்பி சபையில் உள்ள ஜனங்களுக்கு பவுல் இப்படியாக எழுதுகிறார்: கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. முதல்ல சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறார், இரண்டாவது மறுபடியும் சொல்லுகிறார் சந்தோஷமாய் இருங்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. பவுல் தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதும் போது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கிறீர்களா? நல்ல சாப்பாடு கிடைச்சா சந்தோஷம் வருது, நல்ல விலை உயர்ந்த ரெசெல்லாம் கிடைச்சா என்ன வருது? சந்தோஷம் வருது. கையில கொஞ்சம் நிறைய பணம் இருந்தா சந்தோஷம் வருது. அல்லேலூயா. யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். யோனா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அவருக்கு எதனாலேயே சந்தோஷம் வருது? யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும், அவனை அவனுடைய மனவடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆவணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆவணத்தின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா. ஆவணக்கு செடியின் நிழலினாலே யோனா மிகவும் சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா. நிழல் கிடைக்கும் போது சந்தோஷம் வரும்போது சந்தோஷப்படுகிறோம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? எரேமியாவுக்கு எப்படி சந்தோஷம் வந்தது? எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே எரேமியா இப்படியாய் சொல்லுகிறார், அவருக்கு சந்தோஷம் எப்படி வந்தது என்று. அவருடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டு அவருடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டது. அல்லேலூயா. எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடைத்தவுடனே அதை என்ன செய்தாராம்? உட்கொண்டாராம், சாப்பிட்டாராம். அல்லேலூயா. உடனே அவருக்கு என்ன கிடைத்து வந்தது? ஆமா, நமக்கும் வார்த்தைகள் கிடைக்கிறது. சண்டே ஆராதனைக்கு கிடைக்கிறது, இடை நாட்களிலே வார்த்தைகள் கிடைக்கிறது, தொலைக்காட்சி பெட்டியை பார்க்கும் போது வார்த்தைகள் கிடைக்கிறது. அல்லேலூயா. ஆனால் வார்த்தைகளினால் நமக்கு சந்தோஷம் வருகிறதா? வரவில்லை. அல்லேலூயா. வார்த்தையினால் என்ன வரல? சந்தோஷம் வர மாட்டேங்க. அப்ப எப்படி சந்தோஷப்படுகிறார்?
உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. வார்த்தையை உட்கொண்டல என்ன வராது? சந்தோஷம் வரவே வராது. வார்த்தையை உட்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? வார்த்தையை வாசிக்கணும், வார்த்தையை தியானிக்கணும், உபதேசத்தை நல்ல உபதேசத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். அரிசி கிடைக்கும், பணம் கிடைக்கும், பருப்பு கிடைக்கும், மாடி வீடு கட்டலான்னு சொல்றது அது ஆண்டுடைய வசனம் கிடையாது, அது மனுஷனுடைய வார்த்தை. அதுல உங்களுக்கு என்ன வராது? சந்தோஷம் வராது. பாஸ்டரே சொல்லிட்டாரு மாடி வீடு கட்டலான்னு. கடன் வாங்கியாவது கட்டுவோன்னு சொல்லி கடன் வாங்கி கட்டி கடைசியில அசலும் கட்ட முடியல, வட்டியும் கட்ட முடியாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அல்லேலூயா. கடன் வாங்கினவங்க எல்லாருக்கும் கஷ்டம். யார் கடன் வாங்கினாலும் கடன் வாங்கினவங்களுக்கு கஷ்டம் தான். அதை திரும்ப கட்டுறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் உட்கார்ந்து ஆண்டவர் பாதத்துல என்ன செய்யணும்? வேதம் வாசிக்கணும், வேதத்தை உட்கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய். யோவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்துக் கொண்டேன். அல்லேலூயா. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்துக்கொண்டு. நமக்கு ஆகாரம் தேவைப்படுகிறது. 3 வேளை 4 வேளை தினமும் தேவைப்படுகிறது. அதற்கு மேலேயும் டீ, காபி, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட வேண்டியது இருக்கிறது. யோபு சொல்லுகிறான், அவருடைய வார்த்தையை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாய் காத்து. அப்பதான் சந்தோஷம். அப்போ வேலை செய்யறோமோ சாப்பிடுறோமோ அது முக்கியம் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை இருதயத்திலே எழுதணும். அதான் எபிரேயர்களும் போது பவுல் சொல்லுகிறார். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அல்லேலூயா. நான் அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து, ஆமா மனதிலே வைப்பார். முதல்ல யாருக்கெல்லாம் வசனம் மனதிலே இருக்குதோ அவருடைய இதயங்களிலே ஆண்டவர் எழுதுவார். அல்லேலூயா. நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அப்பதான் நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரும். நாம் வார்த்தைகளை உட்கொள்ள வேண்டும். அப்படி சந்தோஷம் மகிழ்ச்சியும் வருகிறதா எரேமியா சொல்லுகிறார். நான் ஆகாரத்தை பார்க்கல அதிகமாய் வார்த்தையை காத்துக் கொண்டேன் என்று யோபு சொல்லுகிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே வார்த்தைகளை மனதிலே வைத்து இருதயத்திலே எழுதுவேன். அப்பொழுது நான் ஒரு தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாய்.
நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருந்தால், இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாயிருந்தால் சந்தோஷம் மகிழ்ச்சியும் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களாய் தேடி ஒவ்வொரு சபையாய் ஏறி இறங்கி போறதுனால சந்தோஷம் மகிழ்ச்சியும் வராது. ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய இதயத்திலே இருந்தா போதும். ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் பாதுகாக்கிறதா இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். அப்ப வார்த்தையை உங்கள் இதயத்திலே வையுங்கள். வார்த்தையை என்ன செய்யுங்க? உட்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது சந்தோஷமாயிருப்பீர்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு. அப்ப வார்த்தையை எப்பொழுதும் உண்டு கொண்டே இருந்தால் எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, சங்கீதம் 51 சங்கீதம் 12 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே தாவீது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டாதான் சந்தோஷம். தேவ பிள்ளைகளானாலும் தேவனை அறியாத பிள்ளைகளானாலும் தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்தும் பின்தொடரும் சாபத்திலிருந்தும் விடுதலையை பெற்றுக் கொண்டால் தான் ரட்சிப்பு. அது இயேசு கிறிஸ்துவிலிருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும். அதான் இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உங்க இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும் ஆண்டவரே. ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும் ஆண்டவரே என்று சங்கீதக்காரன் கேட்க. உற்சாகமான ஆவி என்னை, இல்லைன்னா வேற எந்தெந்தோ ஆவிகள் வந்து என்ன செய்கிறது? உட்கார்ந்து. அரண்மனை மாடியிலே உலாவி கொண்டிருந்த போது ஒரு ஆவி என்ன செஞ்சது? உட்கார்ந்து. அந்த ஆவிதான் பட்சபாலை பார்த்தது, உரியாவின் மனைவியை. அப்புறம் உரியாவின் மனைவியை தனக்கு அந்த ஆவி சொந்தமாக்கி கொண்டது. ஹல்லேலூயா. அதனாலதான் கேட்கிறேன், ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப வந்தார். இப்படி ஜெபிக்கல என்ன சந்தோஷம் வரவே வராது. நீங்கள் செய்த பாவங்கள் ஒருபோதும் மறக்கப்படாது. ஹல்லேலூயா. ஒருவேளை மனைவி பிள்ளைகளுக்கு, சபையிலே போதகருக்கு மறைக்கலாம், ஆனால் நீ செய்த பாவம் ஒரு காலம் என்ன செய்யாது? மறைக்க. எவ்வளவுதான் போதகர் ஜெபித்தாலும், எவ்வளவுதான் உபதேசத்தை கேட்டாலும் சந்தோஷம் வராது. ஹல்லேலூயா. அதனால பிரமாணம் சொல்லுகிறதை நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. தாவீது அப்படி ஆய் சொல்லுகிறார். அப்படி சொன்னவர் சொல்லுகிறார், சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம். அதிக சந்தோஷத்தை என் இதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடே படுத்துக் கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம்.
ஆமா, நிறைய சொத்து சுதந்திரம் வருமானம் பல விதத்திலேயே வருகிறது. அவர்களுடைய சந்தோஷத்தை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த சந்தோஷம் கிடைக்க வேண்டுமானால் வார்த்தையை உட்கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருந்தாதான் சந்தோஷம். இல்லைன்னா எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் சந்தோஷம் வராது. அல்லேலூயா. அதனாலதான் பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு மறுபடி சொல்லுகிறார் பிலிப்பி சபையார். அன்றைக்கும் அவர்களுக்கு சமாதானம் இல்லை. இன்றைக்கும் பிலிப்பைன்ஸ் நாடை எடுத்துக்கொண்டீங்கன்னா சமாதானம் இல்லை, ஒரு வாழ்க்கை தான். புயல் அடிச்சா கூட இந்த கடைசியிலே அந்த கடைசி வரைக்கும் என்ன பண்ணுது, எல்லாவற்றையும் நாசமாகி சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும் போது துதி செலுத்த வேண்டும். நம்முடைய வாயில எல்லாம் கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கணும், ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. நெகேமியா 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்குனதனால் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி பலி செலுத்தினதனால் தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்குனதனால் மகிழ்ச்சியாக இருந்தார். அல்லேலூயா. யார் அதிகமாய் ஸ்தோத்திர பலி வாயை திறந்து சொல்லுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. அம்மாக்களானாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, சந்தோஷம் வரணும்னா என்ன பண்ணணும்? நான் ஒண்ணு எனக்கு சொந்த வார்த்தைகள் எல்லாம் பேசல. நிறைய பேர் அப்படிதான் சொந்தமா ஏதாவது கதை விடுற ஊழியக்காரர்களை தேடி தேடி ஓடி போய் காணிக்க கையில இல்லாட்டாலும் கடன் வாங்கியாவது காணிக்க கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. செய்ய அதெல்லாம் வேண்டாம் சொல்லல, ஆனால் வேதம் சொல்லுகிறதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதனால். அல்லேலூயா. அப்ப மிகுந்த பலிகளை செலுத்தினால் மகா சந்தோஷம். யாரு நிறைய சோத்திர பலிகளை செலுத்துகிறார்களோ, யார் சோத்திர பலிகளை செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு மகா சந்தோஷம் வரும். அல்லேலூயா. சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம் வரும். சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்பா மிகுந்த பலிகளை செலுத்தணும். அல்லேலூயா. மிகுதியான சோத்திர பலிகளை செலுத்தணும். அப்ப மிகுதியான சோத்திர பலி செலுத்தியதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நிறைய நேரம் ஆகும். 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ, காலையிலேயோ சாயங்காலமோ மத்தியானமோ, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செலுத்தினாதான் மிகுந்த பலி செலுத்த முடியும். சும்மா 10 நிமிஷத்துல 7 போனும் அட்டன் பண்ணி 4 சோத்திர பலி சொல்லியது மிகுதியான சோத்திர பலி கிடையாது. அல்லேலூயா. எனக்கு நிறைய பேர் அப்படிதான்
3 சோத்திரம் பண்ணுவாங்க, 2 போன் கால் பேசுவாங்க. அப்போ சமாதானம் வரலையே, சமாதானம் வரலையே. சோத்திர பலி செலுத்தினா பாஸ்டர் சமாதானம் வரும்னு சொல்றாரு. எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? சோத்திர பலி செலுத்தும் ஆவி, ஆத்மா, சரீரத்தை எல்லாம் அடக்கணும். அல்லேலூயா. அப்படி மிகுதியான சோத்திர பலிகளை நீங்கள் செலுத்துவீர்கள் என்றால் மகா சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். தூரத்திலேயே கேட்கப்படும். உங்களுடைய சந்தோஷம் எங்க கேட்கப்படும்? தூரத்துல இருக்க சொந்தக்காரங்களுக்கு கூட கேட்கப்படும். இதெல்லாம் நீங்க சோதித்து பார்க்க வேணும். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு என்ன செய்யணும்? பைபிள்ல எழுதிருக்கிறது சரியா தப்பா? பாஸ்டர் சொல்றாரு, அப்பப்ப இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாரு. அப்ப இதை நம்ம செஞ்சு பார்த்தா நடக்குமான்னு பார்க்கணும். அல்லேலூயா. அப்படி செய்யலன்னு என்ன வேலைக்கு ஆவாது. அல்லேலூயா. துதிபலி செலுத்துவது மிக அவசியம். பாருங்க ஒரு சம்பவம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் ஊழியம் செய்த நாட்களில அவர்களை பிடித்து அநேக அடிகள் அடித்தார்கள். அல்லேலூயா. அப்ப அநேக அடிகள் என்ன? எத்தனை அடி? ஏகப்பட்ட அடி அடித்தான். அது அடித்தது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட கட்டளை பெற்று உட்காவலறையிலே அடைத்து கால்களை ஆமா அசைய முடியாது, தொழுமரத்துல மாட்டி வைக்கணும் கால்களை. அது நான் பார்த்துருக்கிறேன். பெரிய ஒரு மரம், அந்த மரத்துல நடுவுல ஒரு ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க. காலை நடுப்பக்கத்துல ஒரு பெரிய ஹோல்ஸ் இருக்கும். அந்த பெரிய ஹோல்ஸ்ல 2 காலையும் உள்ள இழுத்து வச்சுட்டு நடுவுல அதுக்கு ஒரு ஆப்பு வச்சிருப்பாங்க. அதை சுத்தியலால அடிச்சு என்ன செய்வாங்க? 2 காலையும் அப்படி நெருக்குவாங்க. அதுதான் தொழுமரத்துல மாட்டி வைக்கணும். அல்லேலூயா. அது இருக்கிறதுலே பெரிய தண்டனை. என்ன குற்றம் செய்தார்கள் என்று கூட அவர்களை என்ன செய்யல, விசாரிக்கல. இயேசுவை சொன்னதற்காக இப்படி எல்லாம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் நடுங்கும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் திறந்து போயிட்டு போதும் போதும். அல்லேலூயா. அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு போக நேரம் இல்லை. அல்லேலூயா. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணினார்கள், தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அதை ஆமா நம்ம வீட்டு வாசல்படி கூட கேட்காது. சிலர் சோத்திரம் பண்றதும் பாடலாம். நம்ம வீட்டு வாசல்படியே கேட்கலன்னா இங்க பவுலும் சீலாவும் அவ்வளவு பெரிய தண்டனை நிமித்தம் தொழுமரத்துல மாட்டுறதுக்கு அப்புறம் பாடுறதை சிறைச்சாலையில இருந்த எல்லாரும் சோத்திரமை செலுத்தினதை எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது, எல்லா கட்டுகளும் திறந்தது. சொல்லுவாங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடிக்கு நிறைய தடைகள் இருக்கு. தடைகள் அதுக்கு என்ன செய்யணும்? 40 நாள் உட்கார்ந்து இருந்து ஜெபம் பண்ணணும்.
அல்லேலூயா. 40 நாள் எப்படி இருந்து ஜெபம் பண்ணணும்? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். அது வேலைக்கு போக வேண்டாமா? வேலைக்கு போகும்போதே நீங்க உபவாசம் பண்ணி என்ன செய்யலாம்? ஆமா, அதான் கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் பெருத்து போயிட்டாங்க. பேதுருவின் காலத்திலே, இயேசுவின் காலத்திலே கூட அவங்க பெருத்து போயிருந்ததா வேதம் சொல்லுகிறோம். அப்ப இப்ப எப்படி இருப்பாங்க? அப்போ 40 நாள் உபவாசம் இருக்கிறவர்கள் நீங்கள் என்ன செய்யலாம்? வேலைக்கு போகலாம், டீ சாப்பிடலாம், காபி சாப்பிடலாம், கூல்ட்ரிங்க் சாப்பிடலாம். இது உபவாசம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்களே இப்படி யாராவது சொல்லி உபவாசம் இருந்திருப்பீங்க. அல்லேலூயா. 40 டீ, 60 காபி, 20 கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடு. டாக்டருங்க எல்லாம் சொல்றாங்க ஒரு டீ சாப்பிட்டாலே ஒருவேளை சாப்பிட்டதுக்கு சமமா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மோசமான மோசடி நடந்து கொண்டிருக்கு. எப்படியாவது உபவாசத்தை சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். ஒரு நாள் இருங்க. எஸ்தர் எத்தனை நாள் இருந்தது? 3 நாள். தன் ஜனத்தின் விடுதலைக்காக 3 நாள். எப்படி இருந்தது? புசியாமலும் குடியாமலும். நீங்க ஒரு நாள் புசியாமலும் குடியாமல் இருங்க பார்க்கலாம். ஒரு வேலையும் செய்யாம இருங்க பார்க்கலாம். ஒரு வேலையும் செய்யாம புசியாமலும் குடியாமலும் உங்க அறை வீட்டுக்குள்ள உட்காந்துருங்க. தானியேல் எத்தனை நாள் உபவாசம் பண்ணாரு? 21 நாள். பாருங்க, புக்கெல்லாம் படிங்க தானியேல் புத்தகத்துல. தேவதூதன் அங்கே இருந்து பறந்து வருகிறாங்க. அல்லேலூயா. எதை செஞ்சாலும் நீங்க கொஞ்சமா செஞ்சா கூட போதும். அதை சரியா செய்யணும். திருட்டுத்தனமா செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை ஏமாத்துகிறதா செய்யக்கூடாது. நானும் இருந்தேன் 40 நாள். நானும் 40 நாள் உபவாசம். நானும் 40 நாள் உபவாசம் இருந்தேன். 6 தடவை 40 நாள் உபவாசம் இருந்தேன். அல்லேலூயா. நான் ஒரு தடவை ஊழிய தொடக்கத்துல என்ன நேசிப்பார் ஒரு ஊழியக்காரர். எப்பாவது பாருங்க வந்து ஒரு பிரேயர் பண்ணி போங்க சொல்லுவார். நான் போனேன். அங்க வெளியே வாசல வந்து ஒரு 5-6 இளநீ வாங்கிட்டு இருந்தார். அப்புறம் அவரே சொன்னார், இன்னும் பாசிங், அதனாலதான் இளநீ வாங்குறேன் அப்படி. அல்லேலூயா. எனக்கு உபவாசம் இருக்கிறேன், அதனாலதான் நிறைய இளநீ வாங்குறேன். அல்லேலூயா. அவர் வீட்டுக்கு போனது கடைசி அதேதான். அதுக்கப்புறம் தான் போனதே இல்லை. எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் ஒரு நாள் உபவாசம் இருக்கிறதுக்கே 4 இளநீ வாங்குறாருன்னா வேற என்னென்னலாம் சாப்பிடுவாரோ. இது என்ன உபவாசமோ? இவங்க கூட எல்லாம் சேர்ந்தா நானும் நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி பயந்து அதுக்கப்புறம் போறதே விட்டு. அல்லேலூயா. உங்களே நீங்களே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்க படியீர்கள். உங்களை நீங்களே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீங்க. உங்களை நீங்க செய்யறது என்னவென்று அறியலைன்னா நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்போ இப்படி பவுலும் சீலாவும் எவ்வளவு கஷ்டம். ஜெயில தொழு மரத்துல மாட்டி வச்சிருக்கும் போது துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. கட்டுகள் எல்லாம் மறுபடியாக சிறைச்சாலை அஸ்திவாரம் நடுங்கும்படியாக ஆண்டவர் செய்தார்கள். அல்லேலூயா. போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம் பொற்பரன் இயேசுவை. புவியில் அவர் போல் வேறில்லை. அல்லேலூயா. போற்றிடம் ஆண்டவரை போன்ற நல்ல சோத்திர படி நிறைய செலுத்தணும். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்தாவிகள்
மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. பிலிப்பு என்பவன் சமாரியா என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலே போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை, ஆமா, சமாரியாவிலே போய் கிறிஸ்துவை பிரசங்கித்தான். இப்ப மாதிரி அங்க பலிபீடம் எல்லாம் கட்டி புல்பீட்டம் எல்லாம் பெருசா போட்டு அப்படி வச்சு அங்க பிரசங்கிக்கல. ஹல்லேலூயா. அவர்கள் இயேசுவை அறியாத அந்த ஊர்லயே போய் பிரசங்கித்தான். அப்ப என்ன நடந்தது? பிலிப்பு செய்த அவன் பிரசங்கித்தவன என்ன நடந்தது? அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்ட அசுத்த ஆவிகள் எல்லாம் ஓடிச்சு. பிரசங்கத்தை கேட்டது அசுத்த ஆவிகள் எல்லாம் ஓடிச்சு. அநேக திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் அதனால மிகுந்த சந்தோஷம் உண்டாய். இப்ப எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணினாலும் ஒரு அசுத்தாவி என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. எவ்வளவு 42 நாள் பாசிங் இருந்து பிரேயர் ஜெபம் பண்ணா கூட இப்ப என்ன செய்ய மாட்டேங்குது, ஒரு அசுத்தாவியும் போக மாட்டேங்குது, ஒரு திமிர்வாதமும் சுகமாக மாட்டேங்குது. ஹல்லேலூயா. அதனால சுவிசேஷம் என்ன செய்யணும்? அறிவிக்கணும். நாம மட்டும் சர்ச்சுக்கு போனா ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான் அப்படி இருக்க கூடாது. இயேசுவை கஷ்டப்படுற மற்றவங்களுக்கு சொல்லணும். நல்ல காசு பணத்தோட கொடுத்து போய் நல்லா இருக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டாம். எதுவும் இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு இயேசுவை சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர்கள் உபதேசத்தை கேட்டு அவர்களத்துல அசுத்தாவி எல்லாம் போகும், இந்த சந்தோஷம் உடையவர்களாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் 5வது 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 இருந்து வாசிங்க சில வசனம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உள்ளவர்களாய் இருந்தும் தங்களுடைய பரிபூர்ண சந்தோஷத்தினாலே, ஆமா, கொடிய தரித்திரம் வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம். ஹல்லேலூயா. கொடிய தரித்திரம்னா ஒண்ணும் இல்லாத சூழ்நிலை. ஹல்லேலூயா. தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே. ஹல்லேலூயா. சந்தோஷம். சுவிசேஷம் கேட்டது என்ன வந்தது? சந்தோஷம். அதனால என்ன பண்ணாங்க? உதாரத்துவமாய், ஆமா, காணிக்கை கொடுத்தார். பார்த்தா எப்படி கொடுத்தாங்கன்னு தான் யோசிக்க தோணுது. தரித்திரியம், வறுமை, ஹல்லேலூயா, மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரியம் உடையவர்களாய் இருந்த போதும், ஆமா, சுவிசேஷத்தை கேட்ட பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அடுத்து மேலும் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க அவர்கள் ஆயத்தமாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி, ஆமா, கஷ்டத்துல வறுமையில ஒண்ணும் இல்லாத இருக்கும் போது கூட உற்சாகமாய் சந்தோஷமாய் கொடுத்து என்ன சொல்றாங்க? இதை நீங்க வாங்கித்தான் ஆகணும். ஹல்லேலூயா. அப்படி கொடுக்கணும், இல்லைன்னா ஆசீர்வாதம் வராது. ஹல்லேலூயா. அடுத்தபடி ஆய் பாருங்க, 1 நாளாகும், சாரி 2 நாளாகும். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கிறதற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள்.
உத்தம இருதயத்தோட உற்சாக இருதயத்தோட கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கப்பட்டதால ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். மனப்பூர்வமாய் காணிக்கை கொடுக்கிறதுக்கு மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷம். ஜனங்கள் கொடுக்கிறதா பார்த்து, ஜனங்கள் சந்தோஷத்தோட கொடுக்கிறதா பார்த்து தாவீது ராஜாவும் என்ன செய்கிறார்? 17வது வசனம் வாசிங்க. என் தேவனே, நீர் இதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு ஹல்லேலூயா. தாவீதும் கொடுத்தாரு மனப்பூர்வமாய், ஜனங்களும் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். அதனால சந்தோஷம். ஹல்லேலூயா. இப்போ ஊழியத்துக்கு எவ்வளவோ செய்ய வேண்டியது இருக்கிறது, பத்திரிகை ஊழியத்துக்கு செய்ய வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாஸ்டருக்கு இதெல்லாம் தேவைப்படுவேன்னு நினைச்சு உற்சாகமாய் கொடுக்கறத பார்த்தாதான் பாஸ்டர் சந்தோஷப்பட முடியும். ஹல்லேலூயா. கொடுக்கலன்னா தனக்கு கஷ்டத்தையே பார்த்து கொண்டிருந்தா எப்படி? பொருந்திய சபை எப்படி வறுமை, தரித்திரியம், உபத்திரவம் எல்லாம் நெருக்கப்பட்ட நேரத்திலே சந்தோஷமாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. கொடுக்கணும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அமிக்கி குலுக்கி சரிந்து விடும்படி அழைப்பார்கள். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக உங்களுக்கு நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஆவிகள் ஓடிச்சு. நிறைய ஊழியக்காரங்க அப்படிதான். அங்க போனேன், கைய வச்சேன், 8 பிசாசு ஓடிச்சது. இங்க போனேன், காலை வச்சேன், 12 பிசாசு ஓடிச்சு. இதேதான் ஊழியம். இதை சொல்லி சொல்லி ஜனங்களை வஞ்சித்து கொஞ்சம் பிசாசுகள் பெருங்கூட்டமாய் சேருது. இந்த பிசாசுகள் கட்டேன்னு ஒரு ஆவியும் போக மாட்டேன். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு ஏற்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், அது அங்க இங்க போய் மிரசி தட்டாமல், அது ரொம்ப பரிசயப்படுத்தாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் யாராவது ஒருத்தர் பிசாசு துரத்தினாருன்னா அது பிசாசு ஓடிச்சேன்னு சந்தோஷப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அவருக்கு நாமம் எங்க எழுதப்பட்டிருக்கு? பரலோகத்துல எழுதப்பட்டிருக்குன்னு சந்தோஷப்படணும். இன்னைக்கு அப்படி யாரு இருக்கிறாங்க? எங்கேயாவது ஒரு ஊழியக்காரரை பார்க்க முடியுமா? காசு கொடுத்து ஆட்களை வண்டியில கூட்டிட்டு போயிட்டு பிரசங்கம் பண்ணும்போது ஆவி ஓடுகிறதாக நடிக்க சொல்லி என்னெல்லாம் வேலை பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அவங்க எதுக்காக சந்தோஷப்படுகிறார்கள்? ஆவி ஓடுதேன்னு நடிக்கிறதுக்கு சந்தோஷப்படுகிறார். இதெல்லாம் என்னைக்குதான் நம்ம ஜனத்துக்கு அறிவு வருமோ? என்னைக்கு நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்களோ, என்னைக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாருன்னு கேட்கிறீங்களோ, என்னைக்கு வாயை திறந்து சோத்திர பரி செலுத்துகிறீங்களோ, அப்பதான் உங்களுக்கு அறிவை கொடுப்பாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. இல்லைன்னா அறிவை கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக வாசிக்கும் போது பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் நம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார்.
அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு போனார்கள். அல்லேலூயா. அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இங்க ஒரு ஆசீர்வாதம் வந்ததா நமக்கு தெரியல. அவர் கைகளை உயர்த்தி என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கையில் இவர்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கையில் அவர் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உடனே சந்தோஷத்தோட வந்துட்டார். தேவாலயம் தோறும் போய் சொன்னாங்க. அல்லேலூயா. வெறும் ஆசீர்வாதம் தான். ஏசப்பா வெறும் ஆசீர்வாதம். 2 கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷத்தோட வந்தார்கள். அல்லேலூயா. ஏன்னா நீதிபதிகள் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வலது கையில் தீர்க்காயுசும் இடது கையில் செல்வமும் கனவும் இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் நீதிமொழிகளை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அதனாலதான் அவர் 2 கைகளையும் உயர்த்தி ஆசீர்வதித்ததும் ரொம்ப சந்தோஷத்தோட வந்தார். வலது கையில தீர்க்காயுசு, இடது கையில செல்வமும். இதுக்கு மேல நமக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தை நமக்கு தெரியவில்லை என்றால் ஒரு சந்தோஷமும் வராது. வார்த்தை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அவர் அங்கே 2 கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு, ஆமா, அவருடைய வலது கையில் தீர்க்காயுசு இருக்கு, இடது கையில தீர்க்காயுசையும் கொடுத்து செல்வத்தையும் கனத்தையும் கொடுத்து கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்து கொண்டு அப்படியே ஏறி போயிட்டார். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள். அதனாலதான் பிலிப்பியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதனோடு வேதனையை, ஆமா, ஐஸ்வர்யம் வரும். கர்த்தர் கை தூக்கி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கடைசியாக நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர்கள் அழகான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவிதமான உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விஷங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. அப்போ நெகேமியாவின் காலத்திலே கூட ஜனங்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? செல்வமாய் வாழ்ந்தார்கள். நம்ம நெகேமியாவில கூட படிச்சிருக்கோம். பலி செலுத்தினது, அவர்கள் திரளான பலிகளை செலுத்தினதனால் மகா பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர்களுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. அதனால திரளான பலிகளை அவர்கள் செலுத்துவதனால எப்படி அவங்களை ஆசீர்வதித்திருக்கு? அவர்கள் அழகான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும், எல்லாம் ஃப்ரிட்ஜு, கிரைண்டர், மிக்சி, இப்பதான் எல்லாம் இருக்குங்க நமக்கு. அப்ப என்னெல்லாம் இருந்ததில்ல. அந்த காலத்துல என்னெல்லாம் தேவையோ எல்லா உடைமைகளையும் அவர்கள் வீடுகள்ல இருந்தது. அல்லேலூயா. சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும்
வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருஷங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொடுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார். அப்போ சந்தோஷத்துக்குரிய வழி. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் அதுக்குரிய வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியாவுக்கு சந்தோஷம் வர காரணம் என்ன? வார்த்தையை கிடைத்தவிட வார்த்தையை உட்கொண்டார், இப்ப சந்தோஷம் மகிழ்ச்சியும் வந்தார். தாவீது சந்தோஷத்துக்கு என்ன கேட்கிறார்? ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு உற்சாகமான ஆவி என்னை. ஆமா, நெகேமியா துதிபலி செலுத்தினதனால் மிகுதியான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. பிலிப் என்பவன் சமாரியாவிலே தீர்க்க தரிசனம் சொன்னதனாலே அங்க இருந்த ஆவிகள் எல்லாம் ஓடி போச்சு, திமிர்வாதக்காரர்கள் சுகமாகப்பட்டார்கள். மிகுந்த சந்தோஷம் அந்த ஊர்ல உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. அப்புறம் காணிக்கை கொடுத்ததனால் கொரிந்திய சபை ஆசீர்வதிக்கப்பட்டது. தாவீதும் ஜனங்கள் கொடுத்ததனால் தானும் கொடுத்ததனால் சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டதாக சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்புறம் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஊழியர்களுக்கு விசுவாசிகளுக்கு யாருக்கு வேணுங்களும் அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. அப்ப அந்த அதிகாரத்தை பிசாசுகள் என்ன செய்கிறது? அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது? சந்தோஷப்படக்கூடாது. பிசாசு ஓடுறதுனால சந்தோஷப்படக்கூடாது. உங்க நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுனால சந்தோஷப்படும். சொல்லணும், என்னுடைய நாமம் மனசுக்குள்ள நினைச்சுக்கணும். என்னுடைய நாமத்தை ஆண்டவர் பரலோகத்தில் எழுதுனதுக்காக சோத்திரன் 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 சொல்லி அமைதலா இருக்கணும். அல்லேலூயா. அப்புறம் ஆசீர்வாதத்தை கொடுத்ததனால் இயேசு கிறிஸ்து இரு கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கையில் எடுத்துக்கொள்ளும். இப்ப இவர்களுக்கு என்ன வந்தது? மிகுந்த சந்தோஷம். ஏன் மிகுந்த சந்தோஷம் வந்தது? அவருடைய வலதையில் தீர்க்கும் ஆசைகிறதையில் செல்வமும் காணவும். இதெல்லாம் அறியாமல் இருந்தால் ஆசீர்வாதம் வராது. இதையெல்லாம் அறிந்ததான் எதனாலே சந்தோஷம் வந்தது என்பதை கண்டு என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். அல்லேலூயா. சுதந்திரித்து சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளணும். அல்லேலூயா. அதனால நெகேமியாவின் காலத்துல எல்லாவற்றையும் பெற்று புசித்து திருப்தியாகி கொடுத்து செல்வமாகி வாழ்ந்தார். அல்லேலூயா. அது என்ன நமக்கு தேவைப்படுது? நமக்கு நல்லா புசித்து கொடுத்து திருப்தி ஆகணும். அல்லேலூயா. அது அந்த காலத்திலே ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கார். ஒரு தடவை வாசியுங்கள். அவர்கள் அழகான பட்டணங்களை கட்டிக்கொண்டு செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையோ வெட்டப்பட்ட துறவுகளையோ ஏராளமான திராட்சை தோட்டங்களையோ ஒலிவ தோப்புகளையோ கறி ஒடுக்கும் விஷயங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொடுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார். கிறிஸ்துவுல் அன்பான தேவ பிள்ளைகளே, கேட்ட வசனத்தை காதுள்ளவர்களாய் கேட்டு அதை புத்தகத்திலே எழுதி வைத்து அப்புறம் இருதயத்திலே எழுதி வைத்து சந்தோஷப்படுவீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாக கர்த்தருடைய தயை உங்களுக்கு உண்டாகும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. இதை நீங்கள் செய்து பாருங்கள். கேட்ட வசனங்களின்படி நடந்து பாருங்கள். ஜெபித்து பாருங்கள். துதித்து பாருங்கள். வேதத்தை வாசித்து தியானித்து பாருங்கள். கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று கொடுத்து பாருங்கள். கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்து பாருங்கள். நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, என்னை ரட்சித்தார், என்னை மாற்றினார்.
நான் தீரிந்தேன் பழையாலை பழை தப்பி நான் தீரிந்தேன் இன்ப நாளில் பாவம் நீங்கிட்டு அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டு சந்தோஷம் 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 என்னை என்னை மாற்றி சந்தோஷம் நம்முடைய ஆண்டவரே நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமாயிருங்கள் என்று பவுல் சொல்லுகிறது போல ஆண்டவரே சந்தோஷத்தை சுதந்திரித்துக் கொண்ட சாட்சிகளாயிருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய இரக்கம் மகா பெரிது, உம்முடைய தயவு மகா பெரிது. பிள்ளைகளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்று சாட்சிகளாய் ஜீவிக்க கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. நல்ல சுகந்தாறு, நல்ல பலந்தாறு, நல்ல ஆரோக்கியத்தை தார் கர்த்தாவே. சோத்ரான் 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 உடைய பாத்திலே அமர்ந்திருந்து ஜெபித்து துதித்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஜீவனை ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அறிவுக்கு விலக்கி மீட்டு அது இறக்கங்களினாலும் முடினாலும் வாயை திருப்தி ஆகுகிறார். கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நடந்துள்ள அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தங்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. தொன்னாட்டிலே நான் வாசம் செய்திட கைகளால் கட்டினாலும் கைகளால் கட்டினாலும் கண்டேராவே ஆசையாரு கண்டேராவே ஆசையாரு ஏசுவோடு சதீரோ பாவன அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தார். God bless you. Praise the Lord.